ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆனந்துங்க. உழந்தவ கணக்கு பார்த்து உலக்கட்டும் கூட மிஞ்சாதுமாங்க. இன்றைக்கி அந்த கணக்கு தாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து எல்லா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு எனக்காக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஒரு விவசாயியாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரதான் போட்டிருக்காங்க நம்ம ஊர். இந்த ஏரியா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் பார்த்திங்கன்னா இது நாங்கள் பேக்கரி டீ சாப்பிட்றக்கு போயிருந்தோம். அவர் சொன்னார், தம்பி வாழை பூரா மழை பெஞ்சு காற்றுக்கு ஃபுல்லாக சாஞ்சிருச்சுடா, ஏகப்பட்ட வாழை சாஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இப்போ நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மழையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மழை அளவான மழை தாங்க. நேற்று லைட்டாக சாயந்தரத்துக்கு மேலே காற்று ஃபுல்லாக அடிச்சதுங்க. காற்று ஃபுல்லாக அடித்தோன்னே இந்த மாதிரி வாழை மரத்துக்கு பார்த்திங்கன்னா பெல்ட்டே கட்டாமல் இப்போ பார்த்திங்கன்னா நேந்திர காய் ஈனிட்டு இருக்குதுங்க. இந்த காய் ஈனிட்டு இருக்குதுங்க. ஈனோட டைமு, காய் ஈன்ற டைம் பார்த்து உங்களுக்கு அப்படியே நான் வாழையில் காட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கண்ணுங்க வாழை புரியுங்களா. வாழை 2000 கண்ணுங்க, 2000 கண்ணு வாழை சாஞ்சிருக்குது. இது அதெல்லாம் ஒன்றும் காற்றுல இல்லைங்க, அளவான காற்று இருக்குது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாளைக்கு பாருங்க எத்தனை வாழை சாஞ்சிக்குன்னு பாருங்கள். பூராமே காய் வெட்டு டைமுங்க. விவசாயி பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்கன்னா. வாழை ஓட்டு கன்று 4 ரூபா கொடுத்து வாங்கி, கன்று 5 ரூபா கொடுத்து வாங்கி, வண்டி வாடகை கொடுத்து, காட்டுக்கு உரம் போட்டு தண்ணி கட்டி, காய் வெட்டு டைமுங்க. ஃபுல்லாகவே வெட்டு டைமுங்க. கிட்டத்தட்ட இங்கே எங்கள் தோட்டத்தில் மட்டும், எங்கள் ரிலேஷனோட தோட்டத்தில் மட்டும் காய் சாயிலிங்க. வாழைக்காய் பார்த்திங்கனாவே இந்த புளியம்பட்டி ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வாழை ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பாவங்க காய் வெட்டு டைமுங்க. வெட்டு டைம் இருக்கிற காய்களும் சாஞ்சிச்சுங்க. பாதி வாழை கிட்டத்தட்ட 3 ஏக்கராங்க வாழை ஃபுல்லாக சாஞ்சிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள். பூரா 2 முறிஞ்சிருச்சுங்க வாழை. உரம் போட்டு உப்பு போட்டு என்ன வண்டி இது பண்ணுறதுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டன்னு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நம்ம விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லை தம்பி, காடு சும்மா கிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நம்ம வாழை ஓட்டோம். வாழை ஓட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி காய் வெட்டுறது பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கும் கூட காய் வெட்ட மாட்டோம். ஆனால் எத்தனை காய் சாஞ்சிக்குன்னு வருது தம்பி, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வாழை சாஞ்சிக்கு தெரியுங்களா. நிறைய வாழை சாஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு மறக்காமல் வீட்டில் காட்டுறேங்க. 1 ஏக்கரை ஃபுல்லாகவே வாழை சாஞ்சிருச்சுங்க.